Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 7th யூனிட் 1 மெஷர்மெண்ட் அப்படிங்கிற சாப்டரில் இருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் இப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னது அப்படின்னு சொன்னால், குவான்டிட்டி அப்படிங்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ ஜென்ரலாக ஃபிசிக்கல் குவான்டிட்டியை தான் நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது, டிரைவ்ட் அப்படிங்கிறது எதுலேருந்து வருது அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, எனி குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட். நம்ம எதெல்லாம் மெஷர் பண்ணுறோமோ எல்லாமே இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், லென்த் ஆஃப் த புக்கு, தென் வால்யூம் ஆஃப் மில்க், தென் மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், இது எல்லாமே நம்ம மெஷர் பண்ணுவோம்ல, அது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் தான் வரும். சரியா? இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை தான் தேர் ஆர் 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 1.1 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டி. இது ரெண்டுமே மெயினாக எதுலேருந்து வருது அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறது குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட். எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதுதான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. Physical quantity na quantities that can be measured. ஓகேவா? இந்த physical quantity தான் என்ன ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. The one is fundamental quantity. Fundamental quantity யோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா base quantities. So fundamental quantity யோட இன்னொரு நேம் என்னது அப்படின்னா base. Fundamentalனு சொல்லலாம், baseன்னு சொல்லலாம். So other one is derived quantities. அதர் ஒன் இஸ் டிரைவ்டு குவான்டிட்டி. ஓகேவா? அதாவது இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இருக்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்ன? ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட். எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அது எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். அந்த ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அது அதர் ஒன் இஸ் டிரைவ்டு குவான்டிட்டி. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் குவான்டிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு 7 டோட்டலாக எவ்வளோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 7. ஸோ 7 குவான்டிட்டிஸ் இருக்குது. அந்த 7 குவான்டிட்டிஸ் வந்து விச் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் யூனிட்ஸ், எனி அதர் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், லென்த் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும். கரெக்டாக? அந்த லென்த்தை வந்து வி கேன் எக்ஸ்பிரஸ் இன் மீட்டர். அந்த மீட்டர் தான் நம்ம லென்த்துக்கு சொல்கிறோம். ஸோ மாஸ் அப்படிங்கிறது கிலோகிராம். அப்போ அந்த மாஸை வந்து நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. மாஸ்னால் அது கிலோகிராம் தான். ஸோ லென்த்னா அந்த டிஸ்டன்ஸ், வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற குவான்டிட்டியை தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படிங்கிறது எ செட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ அதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எ செட் ஆஃப், ஒரு செட்டு, அதாவது 7 இருக்கும், அந்த 7. ஓகேவா? எ செட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் குவான்டிட்டிஸ் ஆர் நோன் அஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இந்த குவான்டிட்டியை வேறு எதுனாலையும் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. லென்த்துனா அது லென்த்து தான், மாஸ்னா மாஸ் தான், டைம்னா டைம் தான். டைமை வந்து வேறு எந்த குவான்டிட்டியால் நம்ம என்ன பண்ண முடியாது. டைம், வாட் இஸ் அ டைம் கேட்டாங்கன்னா வி கேனாட் ஏபிள் டு சே மாஸ் லைக் தட். ஸோ டைம்னா டைம். ஸோ அதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ ஹவு மெனி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் தேர்னா டோட்டலாக 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் தேர். எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்குது? 7. ஸோ அதுதான் இந்த டேப்லெட்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 7 குவான்டிட்டிஸ் என்னென்னு பாருங்கள். லென்த்து, மாஸ், டைம், டெம்பரேச்சர், electric current, amount of substance, luminous intensity. So each quantities they are describing a particular unit. இந்த யூனிட் தான் இதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லென்த் அப்படிங்கிறது மீட்டர், மாஸ்னா கிலோகிராம், டைம் செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஆம்பியர், ஆம்பியரில் ஸ்மால் லெட்டர் ஏ போடணும், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா. ஓகேவா? இதுதான் அந்த பேஸ் குவான்டிட்டிஸ். இந்த குவான்டிட்டியை விச் கேனாட் பி, இதான் செட்டு. இந்த செட் ஆஃப் குவான்டிட்டிஸை வந்து வி கேனாட் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் குவான்டிட்டி. இன் சச் குவான்டிட்டிஸை தான் வி கேன் கால் இட் அஸ் வாட்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அதோட யூனிட்ஸை தான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் இருக்குல்ல, இதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். கிளியரா? ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன அப்படின்னா, இந்த செட் ஆஃப் குவான்டிட்டிஸை வந்து வி கேனாட் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் குவான்டிட்டிஸ். அந்த ஒரே ஒரு வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லென்த்து தான் சொல்லணும், மாஸ்னா மாஸ் தான் சொல்லணும். இந்த மாதிரி சொல்கிற குவான்டிட்டியை தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், டோட்டலி ஹவு மெனி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் தேர்னா 7. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ். டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா,
இதை தவிர மீதி இருக்கிற எல்லா குவான்டிட்டிஸுமே derived குவான்டிட்டிஸ். அண்ட் தென் இந்த குவான்டிட்டியை வந்து விச் கேன் பி அப்டைன் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து தான் அதை டிரைவ் பண்ணி எடுப்பாங்க. இதில் கொடுத்துருக்க டேர்ம் இருக்குல்ல, லென்த்து, மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ், இதிலிருந்து டிரைவ் பண்ணி எடுக்கிறது தான் derived குவான்டிட்டிஸ். அதில் வேர்டிங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, derived. ஸோ விச் கேன் பி derived ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. which can be derived from the fundamental. இப்போ ஃபண்டமெண்டல் derived quantity என்ன பாருங்கள், ஆல் அதர், அந்த ஏழை தவிர பேஸை தவிர மீதி இருக்கிற எல்லா குவான்டிட்டிஸும் which can be obtained by multiplying, dividing or by mathematically combining. எதனாலும் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், எனி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் we can use the fundamental quantities are known as derived quantities. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, ஏரியா, வால்யூம். ஓகே, ஸோ நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம் பார்க்கலாம். derived குவான்டிட்டிஸில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து ஏரியா கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் எடுத்தாச்சு. ஸோ நமக்கு தெரியும் ஸ்கொயருக்கு 4 சைட்ஸ் இருக்குது, சைடு இன்ட்டு சைடு, கரெக்டாக? ஸோ அப்போ இது லென்த்து, இதுவும் நமக்கு லென்த்து தான். ஸோ ஏரியா கால்குலேட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், we have to use the square into square formula, கரெக்டாக? சைடு இன்ட்டு சைடு, ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நல்லா பாருங்கள், இதில் ஒரு சைடு, அதாவது இது ஒரு லென்த்து, இந்த லென்த்தையும் தென் அகெயின் அனதர் சைடு, இதுவும் ஒரு லென்த்து தான், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸாக இதை லென்த்தை என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹியர் தே ஆர் யூஸிங் தி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வாட் குவான்டிட்டி, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, லென்த்து. ஸோ ஏரியா வி கேன் கால் இட் ஆஸ் அ derived குவான்டிட்டி. ஏன் அதை derived குவான்டிட்டியில் சொல்கிறாங்கன்னா, விச் கேன் பி அப்டைன் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி which is called length. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கியூபோ ஆர் கியூபாய்டோ. ஸோ கியூபாய்டு பார்த்தீங்கன்னா இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு, கரெக்டாக? ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு நீங்கள் பாருங்கள், we can use the term length, breadth, height. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஸோ லென்த்துங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ், இதுவும் ஒரு டிஸ்டன்ஸ், இதுவும் ஒரு டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ எல்லாமே தே ஆர் யூஸிங் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லென்த்து. ஸோ வால்யூம் இஸ் ஆல்சோ கால் இட் அஸ் வாட் குவான்டிட்டி, derived குவான்டிட்டி. ஏன் அது derived குவான்டிட்டின்னு சொல்கிறோன்னா, இந்த derived குவான்டிட்டி வந்து we are obtaining from the fundamental quantity. கிளியரா? இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அப்படின்னா, தட் இஸ் ஏரியா, வால்யூம், ஸ்பீட், எலக்ட்ரிக் சார்ஜ், டென்சிட்டி. இந்த 5 தான் மெயினாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து, வால்யூம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, ஸ்பீடு பாருங்கள் டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே 2 குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து லென்த்து அண்ட் டைமுங்கிறது டைம் குவான்டிட்டி. ஸோ டிஸ்டன்ஸ் லென்த்தையும் டைமையும் டிவைட் பண்ணால் தான் உங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்பீடு. ஸோ இங்கே என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிவிஷன். ஸோ எனி கைண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் we can use by using the what quantity na fundamental quantity. Clear? So density பாருங்க mass by volume. So these all are called derived quantities. Clear? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படினா fundamental quantity na என்ன, derived quantity na என்ன. So fundamental quantity na those are totally 7 quantities இருக்கு which cannot be expressed in terms of any other quantities. அதாவது இந்த குவான்டிட்டியை வந்து வேறு எந்த டேர்ம்லையும் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. அதோட கரஸ்பாண்டிங் யூனிட்ஸுக்கு பேர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸோ அதுதான் உங்கள் டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் derived quantities. ஸோ derived quantities வந்து இதை தவிர மீதி இருக்கிற ஆல் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் which can be obtained by multiplying, dividing or by mathematically combining fundamental quantities are called derived quantities. There are mainly 5 கொடுத்துருக்காங்க. ஏரியா, வால்யூம், ஸ்பீடு, எலக்ட்ரிக் சார்ஜ், டென்சிட்டி. இந்த லெசனில் வந்து இதில் ஏரியானா என்ன, வால்யூம்னா என்ன, டென்சிட்டினா என்னென்னு பார்ப்போம். அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.